சூப்பர்ண்ணா. இது என்னதுண்ணா அது? என் கை சைஸ்க்கு இருக்கு மாதிரியே. எப்பா செம. பாருங்க ஆரஞ்சு பழம், ரோஜா பூவே பாருங்க எவ்வளோ வெரைட்டியில் வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த ரோஸ் பாருங்க, எப்பப்பா செமையான வாசனையாக இருக்குங்க. இந்த ரோஜா பூ பன்னீர் ரோஜா மாதிரி. ஆஹா செம ஃப்ளேவர். மேங்கோ மாதிரி இந்த இலை ஸ்மெல்லு வரும். அதே தாங்க. அப்பா அப்படியே மாம்பழம் ரசக்காய் மாதிரி தெரியுது. உள்ள பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா எந்த வில்லேஜுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, கல்லட்டி சாலை பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய சோலாடா அப்படிங்கிற வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தை பற்றிய ஒரு பதிவு தான். இங்கே இருக்கக்கூடிய விவசாய சம்மந்தமான இடங்கள், ஸோ மக்களோட பேசிட்டு, ஸோ இவங்க பண்ணக்கூடிய விவசாயங்கள், கலாச்சாரம், இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து சந்திக்க போதும். பாருங்கள், ஒரு அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க. தனியாக பேசுகிறத பார்த்துட்ருக்காங்க. என்னடா தம்பி தனியாக பேசுகிறானே அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட போயிட்டு சந்திப்போம். சந்தித்து ஏதாவது பேசலாங்க. எல்லாம் வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தொழு உரம் பாருங்கள், மாட்டோட உரம், குப்பை அப்படியே அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் இப்போ ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி பைப்புங்களில் வந்து ஊற்று தண்ணி வந்து கிணத்துல சேர்த்து அதில் உள்ள இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வச்சு கொஞ்சம் தாக்கு பிடிக்க வச்சிட்ருக்காங்க. இனிமே தான் கொஞ்சம் மழை காலங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். அம்மா வணக்கம், இப்படியே வரட்டுமாம்மா? சரிங்கம்மா. இதில் தான் போடுங்கிறாங்க, கீழே இறங்க முடியாது. ரொம்ப பஞ்சாக இருக்குது. உள்ளே எதுவும் இருக்குமா என்னன்னே தெரில, பயமாக இருக்குது. ஊட்டியில் பாம்பே இருக்காது அப்படிம்பாங்க. ஸோ அதை நம்பி இந்த புல்வெளியில் வந்து பாருங்க எவ்வளோ உள்ளே போகுது. நடந்து போயிட்டுருக்குறேன். சாப்பிட்டீங்களாம்மா? உங்கள் பேரும்மா? மேரியம்மா. மேரி, சரிங்கம்மா சரிங்கம்மா. இது உங்களோட வயலா இல்லை வேலை செய்கிறீங்களாம்மா? சரி சரிங்கம்மா. கிணறு ஊற்று தண்ணி எடுத்துக்குவீங்க. தண்ணியெல்லாம் இப்போ கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காம்மா? பரவாயில்லையா விவசாயத்துக்கு? என்னங்கம்மா? தண்ணியும் இல்லை. மழை இல்லை இந்த வருஷம். போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சு? போன வருஷம்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இந்த வருஷம் கம்மி. மழை இல்லை. மழை இல்லை. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏதோ இருக்கிற தண்ணி வச்சு வெள்ளாமை செய்கிறோம். இருக்குது. இது உங்களோட இது இந்த கிணத்துல இருந்து எடுப்பீங்க? எங்க ஏரியா சொந்த இடம். அப்படியா? சரி சரிங்கம்மா சரிங்கம்மா. அந்த லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு தான். சரிங்கம்மா. நாங்கள் எல்லாம் பிரித்து போட்டோம். சரிங்கம்மா. இப்போ இந்த கிணத்து தண்ணி எடுத்தாச்சுன்னா ஊறி வருமா இல்லை அப்படியே வத்திடுமா? ஊறிடும். ஒரு நாள்லேயே ஊறிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மோட்ரு செலவு. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊறும். காயும் நல்லா பெருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு தண்ணி அடித்தாலும் மழைக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த காய்க்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு தான் வந்து கேரட்டோட பூவவே பார்க்குறாங்க. ஓ, கொத்தமல்லியா? ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலைங்கம்மா. சூப்பராக இருக்கு பாருங்க. கொத்தமல்லி பூவு அருமையாக இருக்குமா, அருமையாக இருக்குமா. இது இப்போ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்கம்மா அந்த கேரட்டில்? மே 20 போட்டோம். மே 20க்குமா? நீங்கள் ஒரே ஆள் தான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க. வேலைக்கெல்லாம் வந்தால் எவ்வளோ கேட்பாங்கம்மா? 500 ரூபா கூலி லேடிஸ்க்கு. அதுக்கு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாங்க.
சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆள் வச்சா கூலி. பரவாயில்லையாம்மா, எப்படிம்மா இருக்கு விவசாயம் சார்ந்து விவசாயம் இவ்வளோ நாள் வாழ்வாதாரம்? பரவாயில்ல. ஆ. போன வருஷம் விளைச்சல் இருந்தது, விலை கம்மி. ம். நீ இந்த வருஷம் நீ என்னன்னு தெரியல. போன வருஷம் எவ்வளோம்மா போச்சு கேரட்டு? போன வருஷம்லாம் கிலோ 20 அந்த அளவுக்கு தான் போச்சு. சரி, கம்மி தாங்க அது. இந்த வருஷங்கம்மா இந்த வருஷம் கொஞ்சம் எச்சா போகுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ போகுதுங்கம்மா? தெரியலைங்க, எடுத்தவங்கள தான் தெரியல, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்ல இந்த வருஷம். சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்லா இருக்கு. இது உங்கள் வீடா? ஆமாங்க, அந்த பக்கம் இது. போகலாங்களா, பார்க்கலாமா? அடுத்து வாங்கம்மா, நீங்கள் போங்கம்மா. சூப்பராக இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருங்கம்மா? நாங்கள் 2 பையன், ஆ. நானே எங்கள் வீட்டில். சரி சரிங்கம்மா. அவங்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்கம்மா? ஒரு பையன் கல்யாணம் ஆகி விஜயமங்கல் சொல்கிறான். சரிங்க. சின்னவன் எம்கா முடிச்சு வீட்டில் இருக்கான். சரிங்கம்மா சரிங்கம்மா இதெல்லாம் தோட்டத்தை பார்த்துட்டு. சரிங்கம்மா. உருளைக்கிழங்குங்கம்மா, நல்லா பூ பாருங்க, செம்மையாக இருக்குது. உருளைக்கிழங்கோட பூ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இது எப்போம்மா எடுப்பீங்க உருளைக்கிழங்கு? எல்லாம் 3 மாதம். இப்போ எத்தனாவது மாதங்கம்மா? இது 2 மாதம். 2 மாதம் பூ. இது நூல்கோல். நூல்கோல், ஆமாம் நூல்கோல். இது இந்த ஃபாரின் இந்த மருந்துங்கிறாங்களே, ரேடு. இது முள்ளங்கி. இது முள்ளங்கி, இது நூல்கோல். அவரைங்க, அது ஊட்டி அவரை, அட்டி அவரைங்கம்மா. அவரை. அது கொன்றை பூ, சும்மா அழகுக்கு வச்சுருக்கீங்க. அது அழகுக்கு. இது மல்லி, கொத்தமல்லி. ஓ, இங்கே கொத்தமல்லி, இது வீட்டுக்கு தேவைக்காக வச்சுருக்கீங்க. சூப்பர்மா சூப்பர்மா. எல்லாமே இங்கே நீங்கள் விளைவிக்கிறீங்க. ஆமாம். சரிங்கம்மா. நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுவேங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? ரவி. ரவி. சரிங்க, சந்தோஷங்க ஐயா சந்தோஷங்க. சூப்பராக இருக்குங்க ஐயா பூவு. ரோஸ். இது என்ன ரோஸுங்க ஐயா? சும்மா ஊட்டி ரோஸ் தாங்க. ஆமாம். இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குங்களே, அது வேற செடி. இது தக்காளிங்களா? டமிட்டா. ஓ, ஓகே, டொமேட்டோ. டமிட்டா. என்னதுங்கம்மா? டமிட்டா. டமீட்டாவா? அப்போ டொமேட்டோ இல்லை, இது இந்த தக்காளிம்பாங்களே, டமீட்டா. சாப்பிட்ற பழம். ஓ, சூப்பர்மா. முன்னாடி கொஞ்சோண்டு கடிச்சிட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்குங்க ஐயா. செம புளிப்பா, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த பழம்லாம்? சாப்பிட்றது. சேல்லாம் பண்ண மாட்டீங்க, சேலெல்லாம் பண்ணிட்டு. இங்கே சாப்பிட்டுக்குவீங்க. சரி சரிங்க. இது என்ன எதுக்காக பயன்படுத்துவீங்க? சும்மா சாப்பிடுவீங்களா, குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கலாங்க? இப்படி வரவங்க பொறிச்சு சாப்பிட்றது. தொடுறதே இல்லை. சரிங்கம்மா சரிங்கம்மா. சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படியா? சட்னி? சரிங்கம்மா சரிங்கம்மா, அருமைங்கம்மா. இது பிச்சிஸ் மரம் காஞ்சிருச்சுங்களா? ப்ளம்ஸா? சூப்பர்மா, நல்லா அருமையாக இருக்குது வீடு. மேரியம்மாவோட வீடு. இது இவங்க வீடு, எங்களுடைய வீடு. சரிங்கம்மா, வாங்கம்மா. அண்ணன் பேர் அருண்குமார். சரிங்கம்மா சரிங்கம்மா. சாப்பிட்டு வச்சோம்னா சரிங்கம்மா. இங்கே ஊட்டிக்கு வந்து இந்த பூட்ஸ் தான்மா. ஆமாங்க. இதை தான் போட்டுக்குவீங்க. நல்லா மழைக்கெல்லாம் ஈரப்பதமாக இருக்கும்போது இதை போட்டாதாங்க, இல்லாட்டி முடிஞ்சு செப்பல்லாம். நாங்களாம் பிளைன்ஸ்லேருந்து வந்தவங்க இப்படி தான் செப்பல், இங்கே ஷூவு இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். சரிங்கம்மா, சந்தோஷம். ஓ, சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பூ, அருமையாக இருக்கு. இது என்னங்கம்மா? சாமந்தி பூ. சாமந்தி பூவா? ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க, அழகா அழகா இருக்குமா. இந்த செடிகள்லாம் அழகா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. இது என்னதுங்கம்மா? என்னதுங்கம்மா? கார்னேஷன் பூங்களா? உதிர்ந்துருச்சு. சூப்பராக இருக்குமா அது?
சூப்பர்மா. இது மழை காலத்தில் வந்தால் அருமையாக இருக்கும். ஆமாம், மழை இல்லாதனால இப்போ இது என்ன இருக்குமா இந்த செடி? இது காட்டு செடி. காட்டு செடி தாங்க. ஆனால் பார்க்கவே அற்புதமாக இருக்குங்க. சூப்பர்மா. வசனமுடியா நீங்கள்? ஆமாங்க ஐயா. எப்படிங்க இங்கே வாழ்வாதாரம் வந்து விவசாயிகளோடதெல்லாம்? விவசாயம் தான், வேற விவசாயம் பரவாயில்லைங்களா? இந்த வருஷம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இது சரியில்லை. ஒன்றும் மழை இல்லை. மழை இல்லை. மழையே இல்லையா? 9 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 9 மாதம் ஆச்சு. ஆமாம், சும்மா அப்படியே லேசாக வருது, அப்படியே போயிடுது. பெருமழை அடிக்கவே இல்லை. அடிக்கலை. சரிங்கய்யா. மழை அடிக்காதனால கொஞ்சம் வளர்ச்சி இல்லைன்னா பசுமையாக இருக்கும், பூரா பசுமையாக இருக்கும். இப்போ பசுமே இல்லைங்கிறீங்க. ஆமாம், சரி. அங்கே எல்லாம் பாருங்க, வெறும் மண்ணே தெரியுது. ஃபுல்லாக மண் தரைகளாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் டல்லு தாங்க இந்த வருஷம். இனி அடுத்து தீபாவளிக்கு தானே இல்லை எப்படிங்கய்யா? என்னது மழைக்கு தாங்க. மழை வந்து இந்த ஆடியிலே தான் வந்தால் வரும், இல்லைன்னு இல்லை. அடுத்து எப்போ வருங்கய்யா? ஆடி மாதம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நாளைக்கு ஆடி 1. சரி. மழை வரும், எப்போ வெயில் வரும் தெரியுது, தெரியறதில்ல. காலநிலை மாற்றம் மாற்றம். விவசாயிகளை பாதிக்குது. ஆமாம். சரிங்க. என்ன வேலை செய்ய போகிறீங்க இப்போ? இப்போ தோட்டத்துக்கு தான் களை எடுத்துகிட்டு இருந்தேன், கஜரா பிடிக்கிட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ வந்து கொஞ்சம் குச்சி வேணும் இதுக்கு, பீன்ஸ் நட்டுருக்கு. எவ்வளோ ஆரஞ்சு பாருங்க, மரம் ஃபுல்லாகவே ஆரஞ்சு தாங்க. இன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமாகவே இருக்குங்க. அதான் கொஞ்சம் அப்படியே சன்லைட்டே இல்லாமல் இருட்டாக இருக்குது. இந்த சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு. இந்த வில்லேஜ் தாங்க சோலாடா அப்படிங்கிற வில்லேஜ். சுற்றியும் பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே அங்கே இங்கே சின்ன சின்ன கிராமங்கள், பசுமையான ஏரியா. டக்குன்னு அப்படியே இந்த சைடு பாருங்கள், ஆப்போசிட்டில் வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்குது பாருங்கள். ரெண்டுக்கும் இடையில் மனிதர்களோட உழைப்பு, இயற்கை, இதாங்க வித்தியாசம். பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே மழைப்பொழிவு இல்லையாம்மா, கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறாங்க. அதனால் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வச்சு இப்போ தான் எல்லாம் உழுதுருக்காங்க. அங்கே எல்லாமே பாத்தி கட்டி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, கேரட்டோ உருளைக்கிழங்கும். டிராக்டர்லாம் பாருங்கள் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த லேண்டே அடுத்த இன்னொரு 1 மாதத்தில் பார்த்தா செம்மையாக இருக்கும் க்ரீனாக. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு. அடுத்த முறை இங்கே வரும்போது 1 மாதத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் வர்ண மாதிரி ஆயிரும். ஃப்ரீயாகவே விடுறதில்லைங்க இடம். ஏன்னா இந்த காய்கறியெல்லாம் அவ்வளோ ரேட்டு. கேப்பே விடாமல் எடுத்து ஒரு 10 நாள் 20 நாள் திரும்பி இல்லை விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு அமைதியான கிராமம். கடைசியாக தெரியக்கூடிய அந்த 3 வீடு, அந்த ஏரியா தான் போகலான்ட்டு பார்க்குறேங்க. ஆனால் வழி எந்த பக்கம்னே தெரில. இந்த வழியாக இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் போகலாமா என்னன்னு தெரிலங்க. அந்த இடத்துக்கு தான் போகுதான்னு நீங்கள் பாருங்கள். கல்லுன்ட்டே இருந்தேன், பார்த்தா உருளைக்கிழங்கு பாருங்க. சே, நிறைய புழுவெல்லாம் வச்சிட்ருக்கு. நல்லா இப்போ தான் மக்கி போயிட்டுருக்கு, எடுத்துட்டேன். ஓரத்தில் போட்டலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். காற்று இயற்கையாக நல்லா பசுமையான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று ஜிலு ஜிலுன்னு அடிச்சுட்டே இருக்குங்க. அருமையாக இருக்குது. நீங்கள் மேலே சொட்டு வேறு போட்டு வரலைங்களா, அதனால தான் நடந்து வரும்போது அப்படியே கொஞ்சம் குளிருக்கு கொஞ்சம் ஆளையே அப்படியே
நமக்கு செட் ஆகுறது இல்லை குளிர்லாம். ஆனால் பிளைன்ஸுக்கு போனோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர் பிரதேசத்தில் போகணுன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே வந்தால் வெயில் தேவைப்படுது. சின்ன ஊற்று கிணறு பாருங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இதை வச்சு தான் விவசாயமே பண்ணுறாங்க இந்த மேலே ஏரியா ஃபுல்லாக. ஒரு சின்ன கோவிலுங்க இங்கே உள்ள கோவில். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே கடுகு செடி தாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்குது எல்லாம் கடுகு. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஒரு செடி இருக்குது. இது என்னன்னு தெரில, ஏதோ காய் செடி தாங்க. அந்த பூசணி அந்த மாதிரி செடின்னு நினைக்கிறேன். காட்டு செடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க, அழகாக இருக்குது இந்த கோவில். சூப்பராக இருக்குது. ஏதோ சிவன் கோவில் மாதிரிங்க. உள்ளதான் வழித்தடம் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், கண்டே பிடிக்க முடியலைங்க. அழகாக இருக்கு. அம்மன் கோவிலுங்க. வளையல்லாம் நேர்த்தி கடன் செலுத்தியிருக்காங்க. சக்தி கோவில் பாருங்க, நந்தி எல்லாம் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே தாங்க போகணும். ஐயோ பயமாக இருக்குது. நம்ம கம்மிங்களில் வந்து ஸோ பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால வன விலங்குகள் வந்துடும் அப்படின்ட்டு இடத்தெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல பகல்லையும் போட்டிருப்பாங்க, காட்டு பண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. அதில் போய் நம்ம சிக்கிடக்கூடாது பாருங்கள், அதனால தான் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உரம்லாம் இயற்கை உரம் எல்லாம் கேரட்டு போட்டிருக்காங்க. ஆனால் வளரவே இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறை. அப்படியே பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து உழைப்பு கொடுத்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் மகசூல் கம்மி தான் இந்த இடத்துலலாம். எப்படி போகிறதுனே தெரிலங்க, ஜாம் ஆகிட்டேன். சுற்றி சுற்றி இந்த தோட்ட வழியாக தான் போயிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே மேலே அந்த பொலோரோ இருக்குது பாருங்கள், அங்கே தான் பைக்கை நிறுத்தியிருக்கோம். நிறுத்திட்டு இங்கே வந்தாச்சுங்க இந்த இடத்துக்கு. இங்கே எல்லாம் பாருங்கள், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் தான். எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க தண்ணியை. முதல்ல கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ சூப்பராக இருக்குங்க. ஜிலு ஜிலுன்னு மோட்டர் போட்டு விட்டாங்க. ஆகா, அற்புதமாக இருக்குது. இந்த குளிரில் இந்த தண்ணி வந்து அப்படியே ஜில்லுன்னு மேலே படுது பாருங்க, செமையாக இருக்குங்க. அவ்வா, நடக்கவே முடியல. பாருங்க எப்படி காஞ்சிட்ருக்கு பாருங்க. இல்லை இந்த தண்ணி சொட்டு விழவும் பாருங்க, ரொம்ப ட்ரை தான். இப்போ இந்த டைம் மழை பொழிவே கம்மிங்கிறாங்க. உண்மைதாங்க, அப்படி தாங்க இருக்குது. எல்லாம் அந்த ஊற்று நீரை வச்சு தான், ஸ்ப்ரிங்க்லரை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வருஷம். இந்த சைடு பாருங்கள், கேரட்டெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. கேப்பும் அதிகமாக இருக்குது. நல்ல ஈரம் இருந்தால் தாங்க அந்த தண்ணியை வச்சு பெருக்கும் கேரட்டை. இல்லாட்டி ரொம்ப சின்ன சின்னதாகிடுங்க, பறிக்கவும் முடியாது. ஈரம் இல்லாமல் பறித்தோம் அப்படின்னு வைங்களேன், இந்த சீசனில் மண் கட்டியாக இருக்கவும் பெருசாகாது. பாதி பாதி உடஞ்சிரும்.
உடஞ்சாச்சு அப்படின்னா ரேட்டு கம்மியாகும். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். இது ஒருத்தவங்களோட லேண்டு மட்டும்தாங்க இது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன இடத்த கூட எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள், பயனுள்ள வகையில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு எடுத்துருப்பாங்க மாதிரி. இதில் எடுக்க முடிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி கேரட்லாம் பாருங்கள் மண்ணுக்கு உரமாக்குற மாதிரி அப்படியே கிடக்கு. உருளைக்கிழங்கு பாருங்கள், சின்ன உருளைக்கிழங்கு, கேரட்டு பீஸுங்க எல்லாம் அடுத்ததுக்கு அங்கங்கே கிடக்கு பாருங்கள் மண்ணில். சூப்பரான உரம். இந்த வீட்டுக்காரங்களை தான் போய் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த வீட்டில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது, அழகாகவும் இருக்குது பூக்கள்லாம். ஆனால் யாருமே இல்லை. தனியாக இருக்க வீட்டில் போயிட்டு, ஏன்னா இதெல்லாம் பாருங்க அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. நம்ம டக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா பர்மிஷன் இல்லாமல் திருட வந்துட்டாங்கன்னு சொல்லி பொதுமது கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிரும். ஆனால் அடி வாங்குறது நானாக தான் இருக்கும். அதனால் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். நீங்கள் பாருங்கள் உட்காந்துருக்காரு அந்த பாறை மேலே. இந்த வீட்டுக்காரர் இங்கே தான் இருப்பார், போய் பாருங்க அப்படின்னாங்க. நம்ம போயிட்டு அந்த வீட்டை போய் பார்க்கலாம். அண்ணா, வீட்டுக்காரண்ணா, அக்கா, அண்ணா உங்கள் பேருண்ணா? சதாமா? நம்ம ஆல்ரெடி சந்திச்சிருக்கோங்களா? பார்த்துருக்கோம்மா யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போடுறேன்ட்டு வந்தேண்ணா? இல்லை, சரிண்ணா. என்னோடய சேனல் பேர் சிற்றூர் செல்வம்ட்டுண்ணா. நீலகிரியில் இருக்கக்கூடிய வில்லேஜில் விவசாயம், கலாச்சாரம் சார்ந்து வீடியோ மேக் பண்ணி போடுவேன். சூப்பராக இருந்துச்சா, அங்கேருந்து பார்த்தேன், அதான் வந்தேங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணா உங்கள் வீடு, அழகா எடுத்துக்கிட்டாண்ணா. எடுத்துக்கிட்டா வீடியோ எடுத்துக்கிறேன். சூப்பர்ண்ணா. இது என்னதுண்ணா? அது கேக்டஸா இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸா? ஃப்ளவர்ஸ்ண்ணா? எப்படிங்கண்ணா? பனிக்காலத்தில் மட்டும்தான், நவம்பர் டிசம்பரில். சூப்பர்ண்ணா. இது அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ரோஜா பூ. ஏன் கை சைஸ்க்கு இருக்கு மாதிரியே? எப்பா செமையான சைஸுங்கண்ணா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு பழம். ரோஜா பூவே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியில் வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த ரோஸ் பாருங்கள், அப்பப்பா செமையான வாசனையாக இருக்குங்க இந்த ரோஜா பூ. பன்னீர் ரோஜா மாதிரி. ஆஹா, செம ஃப்ளேவர். நார்மலான செம்பருத்தி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் மரம். எவ்வளோ ஆரஞ்சு பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இன்னும் பழுக்கலை, கொஞ்சம் பழுத்துருக்கு. இங்கே பாருங்கள் இந்த ரோஜா பூ. இது ஒரு மாதிரி ஒயிட்டில் வந்து டாட் டாட்டாக இருக்குது அப்படியே. இங்கே பாருங்கள், அப்பப்பா எவ்வளோ ரோஸ் டைப்புங்க உலகத்தில். இங்கே பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அடுக்கடுக்கா சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு கேக்டஸ் பாருங்கள். அடுத்து இது பாருங்கள், இது ஆல்ரெடி பார்த்துருக்கேன். மேங்கோ மாதிரி இந்த இலை ஸ்மெல்லு வரும். அதே தாங்க. அப்பா அப்படியே மாம்பழம் மாதிரி இருக்குது வாசனை. எல்லாம் கேரட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அண்ணவங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா. பாருங்கள் ஆரஞ்சு. மலைகள்லாம் கம்மி, மழை பொழிவு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக காய்ச்சிருக்கு. பாருங்கள் ரோஜா பூ ஒயிட்டு. இது எல்லோ ரோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது இந்த ரோஜா பூ, அருமையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஏதோ ஒரு மரம் இருக்குது. ஏதோ பழ மரம் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஏதோ இடிஞ்சிட்ருக்கு. போகவே பயமாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். வழி நல்லா
வேறு ஒன்றும் இல்லை. சறுக்கி விட்டு விழுந்தாச்சுங்க. ஃபுல்லாக ஃபேண்டெல்லாம் மண்ணாயிடுச்சு, செல்லும் மண்ணாயிடுச்சு. இதில் தான் சறுக்கி விட்டு விழுந்துட்டேன். இது என்ன இருக்குது, பிச்சீஸ் மாதிரி இருக்கு. பிச்சீஸா என்னன்னு தெரிலைங்க, பார்க்கலாம். ஓ சூப்பருங்க, பிச்சீஸ் தான். பிச்சீஸ் பழம் ரொம்ப பசியாக இருக்குது. இங்கே பாருங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாம் கொட்டி கிடக்கு பாருங்க. இங்கே பாருங்க, கீழேலாம் பிச்சீஸா விசக்காயான்னு தெரில. நம்ம பாக்கெட்டில் பார்த்ததோட சரி, மரத்தில் எங்கே பார்த்துருக்கோம். விசக்காய் மாதிரி தெரியுது. இல்லைங்க, பிச்சீஸ் தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அற்புதம், சூப்பராக இருக்குங்க. குளிர்க்குதம்மா. இல்லைங்க பாருங்க, பறிக்க ஆள் இல்லாமல் சும்மா கொட்டி கிடக்கு. நம்ம ஊரில் கொய்யாப்பழம்லாம் கிடக்குல்லைங்க இந்த மாதிரி. இதே ஊட்டி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 4 பிச்சீஸு 40 ரூபா 50 ரூபான்ட்டு. இங்கே பாருங்க, கேட்க ஆள் இல்லாமல் எப்படி இருக்குன்னு. அண்ணன் வந்து தாராளமாக வீடியோ எடுத்துங்க பிரதன் டாப்பில். தேங்க்யூண்ணா சதாம்ண்ணா, சூப்பர். நல்லா மழையெல்லாம் பெஞ்சுன்னு வைங்க, இந்த பாறை கிடையில் உட்காந்துக்கலாம். அப்படியே உட்காந்து இந்த விவசாய தோட்டத்தை அப்படியே பார்த்துட்ருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கடிச்சு சாப்பிட தேங்காய் மாதிரி இருக்குதுங்க. புளிப்பாக இனிப்பாக ஒரு தேங்காய் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. எப்போ சான்ஸே இல்லை. என் லைஃப்பில் நான் சாப்பிட்ட செமையான டேஸ்ட்டான பிச்சீஸ் பழம் இதுதான். என்ன காரணம்னா, நல்லா இங்கே விழுந்து பின்னாடி பேக்கில் செமையான அடி விழுந்தது, அதனால் கூட இருக்கலாம். இவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்க. வாயில் வச்சோடனே எச்சி ஊறுதுங்க அப்படியே. சூப்பராக இருக்குது. சாரி, உங்கள் எல்லோரையும் மிஸ் பண்ணிட்டு சாப்பிட்றேன். இது மாதிரி இருக்கு. இது மேலே ஏறிட்டு பறிக்கலாம். கொஞ்சம் வெயிட்டு போட்டேங்க. சபா 70 கிலோ வெயிட்டு, அதனால தான் ஏற முடியல. கோச்சுக்காதீங்க. இப்போல்லாம் சுற்றுனாலாவது வெயிட்லாம் கம்மியாகுன்னு பார்க்குறேன். சான்ஸே இல்லைங்க. டெய்லியும் சிக்கன் ரைஸ் தான் கேட்குது நைட் ஆச்சுன்னா நம்மளோட வாய். அப்புறம் எப்படி ஒரு சில்லி சிக்கன் ரைஸ்னா உடம்பு குறையுமா? இங்கே பாருங்க எப்படின்ட்டு. கொய்யாக்காய் மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க, மரமே பிச்சீஸ் தாங்க. கொச்சன்னு காய்ச்சி கிடக்கு. காய்ச்சி எல்லாமே கீழே கொட்டி கிடக்குதே ஆண்டவா. என் ஒய்ஃபுக்கு 4-5 பறிப்போம். கொட்டி கிடக்கு. அடுத்த மாதம் அந்த சைடு வந்தோம்னா ஆரஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, குருவி ஒன்று வந்து கத்துது, கொண்டை வளர்த்தான் குருவி. எல்லாம் என்னோட பழம்டா டே அப்படின்ட்டு. எல்லாம் அந்த குருவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதை பாருங்க பறந்து போயிடுச்சு. பார்த்து வச்சுருக்கோம். இந்த ஒரு 10 பழம் 15 பழம்லாம் இருந்துச்சுன்னா, இதை இன்றைக்கி சாப்பிட்லாம், இதை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நம்ம அதை போய் தொட்டக்கூடாது பாருங்க. ஓகேங்க, நீ எவ்வளோ வேணாலும் பழத்தை தின்ட்டு போடா வேண. என் கூடு இங்கே இருக்குன்னு கத்திருக்குங்க. அங்கே பாருங்க, கூடு கட்டி வச்சுருக்க ஆடுறா. சே, அடக்காத்துட்ருக்கு மாதிரி. அதனால தான் ஏதோ ஹசார்டு வந்துருச்சுன்ட்டு கத்தி கால் பண்ணிகிட்ருக்கு.
ஒரு ஜோப்பில் தான் பறித்தேன். மனிதனுக்கு ஆசை எங்கே விட்டது. நல்லா பார்க்க செம்மையாக இருக்குது. 2 பறிப்போம். ரெண்டு ஜோப்புலையும் ரொப்புற மாதிரி பறிச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த பாறை ஃபுல்லாக பாருங்கள், கல்பாசி ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் இந்த பிரியாணிக்கு எல்லாம் போடுவாங்கள்ல பாசி, அந்த பாசின்ட்டு எடுத்து போடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் என்றைக்கும் இந்த பாறையில் இருக்க பாசியெல்லாம் அள்ளி போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், இது வேறு அது வேறு. இது லைக்கன்ஸ் அப்படிம்பாங்க. இது எதுக்குன்னா அந்த லிட்மஸ் பேப்பர்லாம் இருக்குது இல்லைங்க, ஸோ கலர்லாம் சேஞ்ச் ஆகும். நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம், லிட்மஸ் பேப்பர் கலர் சேஞ்ச் ஆகுன்ட்டு. ஸோ இதை அரைச்சி அதுலேருந்து அந்த லிட்மஸ் பேப்பர் தயாரிப்பாங்க. ஸோ அந்த பாசி தாங்க இதெல்லாம். நல்லா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் காஞ்சி போச்சு. இந்த பாருங்கள், பச்சை கலரில் இருக்கு பாருங்கள். 2 ஜோப்பே ரொப்பிட்டேன், ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே ரொப்பணும் அப்படின்னா நடக்க முடியாது. பாருங்கள், பாம்பு புத்தா எலி புத்தான்னு தெரியல. இங்கே பெரும்பாலும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடியது இந்த எலிகள் பிரச்சனை தான். எலிகள் தான் நிறைய இது பண்ணிடும், கடித்து கொதறி வச்சிடும். இல்லை ஒரு விவசாயி சொன்னார், கேரட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2 எலி இருந்துச்சுன்னா போதுங்களாம்மா. ஒரு நாளைக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கேரட்டு தான் தேவைப்பட்டதுன்னா 1 கிலோவை கொண்டு போய் அதோட தொலையில் வச்சுருக்குமா. தொலையை நோண்டி பார்த்தோம்னா அவ்வளவு சேமிக்கிற பண்பு அதுக்கு. டேமேஜ் பண்ணுறது, சேர்த்து வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிடும் அப்படிம்பாங்க. சாப்பிட்டா கூட ஓகே, கொண்டு போய் பதுக்கி வச்சிடும் அவ்வளோதையும் அப்படிம்பாங்க. அதான் பிரச்சனையே. பாருங்கள், இது என்ன தாத்தா பூ அப்படிம்பாங்கல்ல, சூப்பராக பறக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாம் எதுவுமே விவசாயமே பண்ணல. கிணறு இருக்குது, ஆனால் எதுவும் விவசாயம் பண்ணல. கொத்தமல்லி பாருங்கள், சும்மா அனாமத்தாக வளர்ந்துருக்கு. எனக்கே தெரியாது, இந்த அம்மா சொல்லி தான் அந்த பூவை வச்சு ஐடி பண்ணேன். பாருங்கள் கொத்தமல்லி, வாவ் சாமங்க, என்ன வாசனை பாருங்க. அடடா, இவங்க இல்லை விவசாயம் பண்ணியிருக்காங்கங்க. பண்ணிட்டு மழை பெய்யலை அப்படின்னோன்னே களை எடுத்து தண்ணி ஊற்றி இனிமேல் பார்க்குறதுக்கு அது விட்டுறலான்ட்டு விட்டுட்டாங்க. மாதிரி களை செடிகள்லாம் எடுக்காமல். இங்கே பாருங்க, கேரட்டு அப்படியே இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லாம் கொஞ்சம் அங்கங்கே கேரட்டெல்லாம் இருக்குது. இது எடுத்துகிட்டு விடலை, கைவிட்டுட்டாங்க. விவசாயம் பண்ண முடியாமல் கைவிட்டாங்க. இங்கே பாருங்களேன், கேரட்டு இதே மாதிரி ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக இருக்குது. இல்லை இருக்கான்ட்டு பார்ப்போம். கேரட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. மண் கொஞ்சமாவது மழை பெஞ்சிருந்தா ஓகே அப்படின்ட்டு இருக்கலாம். பிய்யாமல் வரணும்ப்பா ஆண்டவா. பெஞ்சிருச்சுங்க. இதுக்குள்ளே கேரட் இருக்குது, அப்படியே விட்டாங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, கேரட் தெரியுது. கேரட் அப்படியே இருக்குங்க. போர் போட்டிருக்காங்க. போர் போட்டு மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து இந்த கிணத்துல ரொப்பி இதுலேருந்து கொண்டு போய் கீழெல்லாம் பாருங்க, ஸ்ப்ரிங்க்லர் இங்கே அப்படியே நீர் பாசனம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் கேட்டு போட்டிருக்காங்க. தண்ணி இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. எல்லாம் அங்கே எப்படி கிடக்குன்ட்டு இது கேட்டுங்களா. பறிக்கவே இல்லை. இது எல்லாமே அவங்களுக்கு லாஸ்.
50 கிராம் 100 கிராம் கேரட்டு விதையை பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா 10,000 எப்படியும் 50 கிராம் போட்டிருந்தோன்னா 5,000 மனித உழைப்பு, ஒரு 3 நாள் கூலி, ஒரு 10,000 லாஸ் ஆகி கிடக்கு. இல்லை பாவம் இந்த தோட்டக்காரங்களுக்கு. இதுவும் உருளைக்கிழங்கு தான். பூ பாருங்க என்ன கலரில் இருக்குன்ட்டு. இதுவும் உருளைக்கிழங்கு தான் மாதிரி. இதோட பூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வாழை மரம். சும்மா நட்டு வச்சுருக்காங்க. இங்கே வேலை செய்கிறவங்களாம் சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுக்கு. கேர் பண்ணனா இல்லை, அதுவாக வளர்ந்தது தாங்க வச்சு. சின்னது தாங்க, ரொம்பலாம் பெருசு இல்லை. ஆனால் தார் பாருங்கள் என்னமா தள்ளி இருக்குன்ட்டு. செம சைஸில் இருக்கு பாருங்க தார். உரம் எதுவுமே இல்லைங்க. நல்ல நேட்டிவான ஒரு நாட்டு பழம், பூவம்பழம் மாதிரி. மலை வாழை சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குன்ட்டு. அணில் பிள்ளையாட்டம் சாப்பிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இன்னும் திட்டுறீங்களா? அணில் மாதிரி தின்னியாடா, குரங்கு மாதிரி கடிச்சு குதறி வச்சிருக்கியாடான்ட்டு. செம்மையாக இருக்குங்க, தேங்காய் மாதிரி. என் லைஃப்லேயே நான் சாப்பிட்ட பெஸ்ட்டு பிச்சீஸ்னால் இதாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இப்படியே இறங்கி அங்கே போய் ஏறி அப்படியே அந்த மேலே அந்த வீட்டில் தாங்க பறித்தோம் பீச்சீஸு. இதில் ஏறி இறங்கி வந்தாங்க. 70 கிலோ வெயிட்டு. தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே முடியலை. மறுபடியும் வழி இல்லாமல் ஜாம் ஆகிட்டேங்க. பாருங்கள் இந்த பூச்செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சவுண்டு கேட்குதா? பிளாஸ்டிக்கு அப்படி தான் இருக்கும். வருஷக்கணக்கானாலும் இந்த பூவெல்லாம் காயாது. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாட்டிங்கெல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு 10 பூவை பறித்து 50 ரூபான்ட்டு விற்பாங்க. சும்மா காட்டு செடி தாங்க. இப்போ நம்ம இது வழியாக தான் மேலே ஏறி போய் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சும்மா சின்னதாக ஒரு டெஸ்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எர்த்து போட்டிருக்காங்க ஃபென்சிங். பகல்லையும் காட்டு பண்ணி வந்துடும் அப்படின்ட்டு போட்டாலும் போட்டிருப்பாங்க. எப்படின்னா செக் பண்ணும்போது எப்போவும் கரண்ட்டை நான் எலக்ட்ரிஷியன்லாம் கிடையாது, சொன்னதை வச்சு சொல்கிறேன். இப்படி பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே பிடிச்சி இழுத்துக்குமா, சாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்படி தொட்டு பார்த்தோம்னா அடித்தா எதிரில் அடிச்சிரும்பாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த செடியை இது மேலே இப்படி போடுறோங்க. போட்டாச்சுங்களா, சவுண்டு கேட்கும். எடுத்து இருந்தாருன்னா சட் சட் சட்டுன்னு சவுண்டு கேட்குங்க. இப்போ ஒன்றுமே கேட்கல, அதனால் இதை தள்ளி விட்டாங்க. ஏன்னா நைட்டு போட்டாங்கன்னா அதில் சவுண்டு கேட்டே இருக்கும், டச் ஆகி. எடுத்து இல்லை அப்படின்ட்டு முருகன் மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம். ஏன்னா இப்படி போகுது பாயிண்ட்டு கம்பிக்கு நேராக, வேறு ஒன்றும் இல்லை. கை கால் அடிபட்டால் கூட ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக தண்ணி ஊற்று நீர் இருக்குங்க. இதை நம்பி தான் இந்த காடே விவசாயம் பண்ணணும். சும்மா எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் தரிசா. இதில் பாருங்கள் உழுதுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விளைநிலத்தில் இருக்கக்கூடிய கற்களெல்லாம் எடுத்து நடுவில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னமும் இந்த மண்ணில் கல்லுங்க இருக்குது, சின்ன சின்ன கல்லுங்க. ஒவ்வொரு வருஷமாக எடுத்து எடுத்து இவ்வளோ கல்லுங்க போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவல் உழைப்புங்க. நம்ம அண்ணன் தான், தலைவர் தாங்க. எப்படி பாருங்கள் தண்ணி அடிக்கிறாரு, செம்மையா சூப்பராக பீச்சு அடிச்சுட்டு பாருங்க. இவ்வளோ நேரம் அவர் இங்கே இருக்க பைப்புங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு எல்லா பைப்புங்களையும் இழுத்து ஜாயின் பண்ணி, அப்படியே ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்லாம் பத்தாதுன்ட்டு சும்மா அந்த பைப்பில் ஓஸை கட்டி அடிச்சிட்ருக்காருங்க.
இந்த வீடு பாருங்கள் செம மாடர்னாக இருக்குது. அதே இங்கிட்டு உள்ள வீடு பாருங்கள் ரொம்ப பழமையான வீடு மாதிரி இருக்குது, ஓட்டு வீடு. ஆனால் மேலே ரூஃப்லாம் பாருங்கள் புல்வெளியோட. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க ஊற்று தண்ணி இல்லை, இவங்க வந்து போர் போட்டு தண்ணி எடுத்து கீழே ஊறி போயிடக்கூடாதுன்ட்டு தார்பாய் போட்டு இல்லை சேகரித்து வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு இதில் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இப்படியும் ஒரு டைப்பில் வந்து தண்ணீரை வந்து இங்கே சேமித்து வச்சுக்கிறாங்க. நம்மளோட பைக்கை அங்கே நிறுத்திட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க, அந்த பள்ளத்துக்குள்ளே போய் அங்கே எல்லா வீடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த மேட்டு வழியாக வந்து இது வழியாக வந்துட்டாங்க. செம டயர்டு. நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் ஊட்டி வரும்போது இந்த மஞ்சள் கலர் பூவை பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க, வாடவே வாடாதுன்னு சொல்கிறேன் இல்லைங்க. அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய பூ, அந்த பூ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டுங்க. இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே தான், இது விவசாயம்லாம் கிடையாது, காட்டு செடி தாங்க. அப்புறம் நேற்று வந்து ஒரு நம்ம வீடியோவில் வந்து கேரட் ஒன்று பறிச்சேன், ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் வீடியோவில் என் ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லி அதை வந்து கூட்டு செய்ய சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளிப்ஸை வந்து இதுக்கு அடுத்ததாக ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வசூல் வேட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிச்சீஸ் கிடச்சிது. அப்புறம் அந்த தக்காளி அது கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் 2 ஆரஞ்சு, ஒரு 2 கேரட் வேணால் பறிக்கலான்னு பார்த்தேன், இருந்தாலும் பறிக்கலை. ஸோ இது நல்லதாக இருக்குங்க. யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு 1000 கணக்கில் இல்லை, 100 கணக்கில் கூட இல்லைங்க. லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா $0.03 தாங்க ஒரு 200 வியூஸ் போனதுக்கு. அதனால் நான் யூடியூப்லாம் வந்து பெருசாலாம் சம்பாதிக்கலை, நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. என்னோட ஆத்ம திருப்தி, ஃப்ரீ டைமில் வந்து உங்கள் கூட இந்த ஏரியாலாம் சுற்றி காட்டுவேன். எனக்கு கொஞ்சம் இது ஒரு பொழுதுபோக்கு, சந்தோஷமாக இருக்கும். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கலெக்ட் பண்ண இந்த மாதிரி பொருட்களை வச்சு கூட டெய்லியும் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம் மாதிரி. இங்கே அந்த கல்லட்டி ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் போட்டு எல்லாத்தையும் அப்படியே யூடியூபர்னு சொல்லி அங்கேயும் இருக்கக்கூடிய தோட்டத்தில் பொருளுங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு ஸ்டாலே ஓப்பன் பண்ணிடலாம் மாதிரி. அந்தளவுக்கு எப்போ வந்தாலும் கலெக்ஷன்ஸ் தான். இது எப்படி இருக்குன்னா, அந்த கவுண்டமணி பார்த்திங்கன்னா இளநீ கடை வச்சுருப்பாப்புல, கைத்தை கட்டி கட்டி செந்தில் அங்கிட்ட ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவார் பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பாடு, தோசை, அழகான வியூ பாயிண்ட்டு. நான் சொன்னேன்லைங்க 360 அதே லொக்கேஷன் தான். அடுத்ததாக சாம்பார் சாப்பாடுங்க பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு தான். எல்லாம் ஊட்டியிலே விளைஞ்ச, நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள முருங்கை மரத்தில் இருந்த முருங்கைக்காய், ஊட்டியில் விளைஞ்ச பீன்ஸு, கேரட்டு, இதாங்க நல்லா என்னோடய ஒய்ஃப் செஞ்சாங்க. இப்போ அங்கே தோசை வச்சுருக்கா பாருங்கள் எப்படின்ட்டு, சமோசா மாதிரி வச்சுருக்கா. போன டைம் சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பருப்பை வந்து கடையாமல் வச்சுட்டாங்க. இப்போ தான் சமைக்கிறாங்க. கல்யாணம் ஆன உடனே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து 2வது நாள் காஃபி வச்சுட்டு வாம்மா அப்படின்னாங்க. என்னோடய மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓடி வந்து என்கிட்ட எப்படிடா காஃபி வைக்கிறது அப்படின்னா, நான் அப்போவே நினைஞ்சேன் முடிஞ்சுடா அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சா போன வாரம், அது பார்த்திங்கன்னா ஒரு அண்டா மாதிரி கலக்கி, கல்யாண வீட்டுக்கு மாதிரி கலக்கி வச்சு ஒரு 10-15 நாள் ஓட்டுற மாதிரி இருந்தது. கடைசி அதை மாட்டு தொட்டியில் தான் ஊற்றுனாங்க. அதனால் இப்போ வந்து திட்டுனேன், என்னப்பா இப்படி இருக்குது சாம்பார் அப்படின்ட்டு. வேஸ்ட் பண்ணாத பொருட்களை, இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு பொருளையுமே எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு திட்டினேன். ஸோ அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி இன்றைக்கி வச்சுருக்கா. அதனால் எப்படி இருக்குதுன்னு கேட்டால்,
நான் கடைசியாக வந்து ஹோட்டல் சரவண பவனில் போய் சாப்பிட்டேன்ப்பா. அந்த சாம்பார் அளவுக்கு ருசி இப்போ தான் வாழ்க்கையிலே சாப்பிட்றேன்னு. அப்படி ஒரு மகிழ்ச்சி என்னோடய மிஸ்ஸஸ் முகத்தில். பொய் சொன்னேங்கிறது எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தானா அவளுக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய். உங்களை மிஸ் பண்ணிட்டு சாப்பிட்றேன், சாரி. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு நாள் சந்திப்போம். வணக்கம்.